கபிலையாவிடம் மகிந்தன் தான் வைத்திருந்த ஒப்பந்த பத்திரத்தை தூக்கி காண்பித்து கூறினான். அவ்வொப்பந்தத்தின்படி நீ என்னிடம் 3 வருடம் வேலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளாய். நீயாக என்னிடம் வேலை செய்யாமல் வெளியேறி போக நினைத்தால் 50 லட்சம் ரூபாய் எனக்கு தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளதாக கையெழுத்து போட்டுள்ளாய் என்று கூறினான். அதை கேட்ட கபிலையாவிற்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் பேச்சு வர மறுத்தது. இது அநியாயம். இவ்வாறு நடந்து கொள்ள உங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா என்று கூறினான். அதற்கு மகிந்தன், என் மனம் சொல்வதைத்தான் நான் செய்கிறேன். நீ சொல்வது போல் யோசித்தால் நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் பெர்சனாக வந்திருக்க முடியாது. எனக்கு நான் நினைப்பது நடக்க வேண்டும். அப்படி நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் யோசிப்பேன் என்றார். அவன் பேசுவதை கேட்ட கபிலையா, அன்று நான் மாலில் வைத்து திட்டியதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்றால் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று கூறினான் கவி. அதனை கேட்ட மகிந்தன் மனதுக்குள், உன்னை என்னிடம் வரவழைப்பதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டு வெளியில் உன்னுடைய மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறினான். அதை கேட்ட கபிலையா மனம் சிறிது அமைதி அடைவதற்குள் மகிந்தன் கூறினான், ஆனால் நீ நான் விரும்பும்படி நடந்து கொண்டால் இவ்வேலையை விட்டு இப்பொழுதே சென்று விடலாம் என்று கூறினான். அவன் எதுவோ விபரீதமாக சொல்லப் போகிறான் என்று அவள் மனம் எச்சரிக்கை மணி அடித்தது. மகிந்தன் என்ன விருப்பம் என்று கேட்க மாட்டாயா பேபி என்று கேட்டுக்கொண்டு, நீ கேட்கவில்லை என்றாலும் நான் சொல்லிவிடுகிறேன். உனக்கென்று எல்லாம் நான் கொடுக்கிறேன். வீடு, கார், பணம், நகை என்று நீ எது கேட்டாலும் தருகிறேன். நீ எனக்காக மட்டும் நான் வாங்கி கொடுக்கும் வீட்டில் என்று அவன் கூறிக்கொண்டு மேலே பேச முற்பட்டதை கேட்க இஷ்டப்படாமல் தன் காதுகள் இரண்டையும் கைகளால் மூடிக்கொண்டு, நிப்பாட்டு உன் உளறலை என்று கத்தினான். நீ நினைப்பது உன் கனவில் கூட நடக்காது. உன்னுடைய கீழ்த்தரமான விருப்பத்திற்கு இணங்கும் சாக்கடை என்று என்னை நினைத்து கொண்டாயா என்று கூறிவிட்டு கண்களில் கண்ணீர் வழிவதை தன் புறங்கையால் துடைத்து கொண்டாள் கவி. 3 வருடம் இவ்வேலையை நான் செய்கிறேன். எனக்கு 50 லட்சம் பணம் என்பது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அத்துமீறி எதுவும் நீ என்னிடம் நடந்து கொள்ள முயன்றால் ஒன்று உன் உயிர் போகும் அல்லது எனது உயிர் போகும் என்று உதடு உடல் எல்லாம் நடுங்க கூறியவள், நான் நாளையில் இருந்து என் வேலையில் ஜாயின் பண்ணி கொள்கிறேன் என்று கூறி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென என்று வெளியேறினார். அவள் வெளியில் செல்ல நுழைவாயிலின் அருகில் வருவதற்குள் அங்கு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அவள் வளாகத்தின் படிக்கட்டுகளில் இறங்கும்போது அக்காரின் ஓட்டுநர் கபிலையாவை எதிர்கொண்டு பணிவாக, மேடம், எம்டி சார் கம்பெனியின் காரில் உங்களை இறக்கிவிடச் சொன்னார்கள் என்று கூறி காரின் கதவை திறந்து கொண்டு, ப்ளீஸ் ஏறுங்கள் என்று கூறினார். உடனே எனக்கு தேவையில்லை என்று போய் சொல்லுங்கள் என்று கூறியபடி அக்காரை கடக்க முயன்றவளின் முன் ஓடி வந்து, ப்ளீஸ் மேடம், நீங்கள் ஏறவில்லை எனில் என் வேலை போய்விடும் என்று அவன் கெஞ்சி கூறினான். அப்பொழுது தான் சுற்றியுள்ள எல்லோரும் திரும்பி கவனிப்பதை பார்த்து அவள் மேலும் அவனுடன் வாதாடி எல்லோர் முன்பும் காட்சி பொருளாக வேண்டாம் என்று நினைத்து அக்காரின் பின் கதவை திறந்து ஏறிக்கொண்டாள். கார் வீட்டின் முன் வந்து நின்றதை கூட கவி உணரவில்லை. அவள் இறங்காமல் உட்கார்ந்து கொண்டு இருப்பதை பார்த்த டிரைவர் இறங்கி வந்து காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு, மேடம், வீடு வந்து விட்டது என்று கூறவும் தான் அதனை சுதாரித்து கொண்டு இறங்கினான். அவள் இறங்கி வீட்டிற்குள் செல்லும் முன், நாளைக்கு காலை 9 மணிக்கு உங்களை ஆபீஸுக்கு கூட்டிச் செல்ல கார் வருவதை உங்களிடம் சொல்ல சொன்னார்கள் மேடம். நன்றி என்று கூறி கார் புறப்பட்டு சென்றது. வீட்டு வாசலில் கார் நிற்பதை ஜன்னல் மூலம் பார்த்த பார்வதி, யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க கதவை திறப்பதற்குள் கார் சென்றுவிட கபிலையாவை பார்த்து, என்னடி காரில் வந்து இறங்குகிறாய், யாருடைய கார் அது என்று விசாரித்து கொண்டே உள்ளே செல்ல திரும்பி நடந்தார். அதற்குள் தன்னை சுதாரித்து தன் முகத்தை சிரித்தது போல் வைத்து கொண்டு, அம்மா, எனக்கு கம்பெனி கார் அலாட் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறினார். அதனை கேட்ட பார்வதி, அது எப்படி உனக்கு அதற்குள் கார் தருவார்கள் என்று சந்தேகமாக கேட்கவும், அம்மா, என்னுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு பார்வதி, 30,000 என்று நீ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுமே சொல்லிவிட்டார்களே என்று கூறியதும் கபிலையா மறுப்பாக தலையை அசைத்து, அதை போல் 3 மடங்கு அதிகம் என்று கூறினார். ஆச்சரியத்துடன், எப்படி கவி என்று கேட்டார் பார்வதி. அதற்கு கபிலையா முதலில் தான் சென்றது முதல் கையெழுத்து போடும் வரை நடந்ததை மட்டும் தன் அம்மாவிடம் கூறினார். கையெழுத்து போட்ட பின் நடந்த அத்தனையும் கூறாமல் மறைத்து விட்டார். இப்போதைக்கு மற்ற எதையும் சொல்ல வேண்டாம் என்று மறைத்து விட்டார்.
அவள் சொன்னதை கேட்டு பார்வதி, உன்னால் இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமக்க முடியுமா கவி என்று யோசனையுடன் கேட்டாள். அதெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் இப்பொழுது எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்கள். அம்மா, தலை வலிக்கிறது. நான் குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக் கொள்கிறேன் என்று கூறினாள். இன்னும் சிறிது நேரம் தன் அம்மாவிடம் பேசினால் அழுது உண்மையை சொல்லிவிடுவோம் என்று உணர்ந்து தன் அறைக்குள் சென்று குளியல் அறைக்குள் தாழ்பால் போட்டு கொஞ்ச நேரம், கடவுளே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்று என்று கூறி சத்தம் வராமல் அழுதாள். பின் அழுதது தெரியாமல் இருக்க முகத்தினை நன்கு நீரினால் கழுவி வேறு உடை மாற்றி வந்தவள் தன் படுக்கையில் விழுந்தாள். மறுநாள் காலை கவிலையாவிற்கு ஏன் தான் விடுகிறதோ என்று நினைத்து கொண்டு எழுந்து ஆபீஸ் கிளம்பினாள். தான் உடுத்தும் உடை முதல் பேசும் வார்த்தை வரை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவளுக்கு தன்னை பார்த்து அவன் எப்படி இந்த வார்த்தையை கேட்கலாம் என்று நினைத்து இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. மேலும் இவ்வாறு தன்னை கேட்டவனிடம் வேலை பார்க்கும் சூழ்நிலையில் இருப்பதை நினைத்து அழுகையை அடக்க முடியவில்லை. அப்பாவிடம் கூறி பணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லலாமா என்று நினைக்கையில், ஒரு 5 லட்சம் என்றால் தன் தந்தையால் ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும். 50 லட்சம் கண்டிப்பாக தன் அப்பாவால் முடியாது என்று உணர்ந்தவளால் கேட்பதற்கும் தைரியம் வரவில்லை. சாப்பாடு அறைக்குள் வந்தவளை பார்த்து பார்வதி, என்ன கவி, உன் முகம் டல்லா இருக்கு என்று கேட்டவளிடம், கொஞ்சம் ஜலதோஷம் பிடித்துள்ளது, அதனால்தான் என்று கூறியவள் சாப்பிட்டு விட்டு தன் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வாசல் வந்தாள். கார் வாசலில் காத்து கொண்டு இருந்தது. காரில் அவள் ஏறி செல்லும் வரை வாசலில் நின்று மகளுக்கு கை அசைத்து உள்ளே வந்த பார்வதி ஈஸ்வரனிடம் கூறினாள். கவி, நேற்று ஆபீஸ் போய் வந்ததில் இருந்து ஏதோ குழப்பத்துடனும் கலக்கத்துடனும் இருப்பது போல் தெரிகிறது. என் மகளுக்கு ஏதோ பிரச்சனை என்று என் உள்மனதிற்கு தோன்றுகிறது. இன்று இரவு அவளிடம் நீங்கள் பேசி என்னவென்று கேளுங்கள் என்று கலக்கத்துடன் கூறினாள். தன் மனைவி கூறியதை கேட்டு, நீ ஒன்றும் பயப்படாதே, நான் என்னவென்று இன்று இரவு கவியிடம் கேட்கிறேன் என்று கூறியவர் யோசனையுடன் தன் அலுவலகம் புறப்பட்டு சென்றார். கவிலையாவிற்கு வேலையின் அடிப்படையில் இருந்து கற்றுத்தர ஆரம்பித்த உமாவின் திறமையைக் கண்டு முதலில் பயந்து தன்னால் இப்பணியை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. அதனை உணர்ந்த உமா ஆதரவாக கவிலையாவின் கையை பிடித்து, நான் இந்த பணிக்கு வந்து 4 வருடம் ஆகிவிட்டது. நான் படித்தது செக்ரட்டரி வேலைக்கான படிப்பு என்றாலும் முதலில் நானும் உன்னைப் போலதான் இருந்தேன். போக போக என்னைப் போல் எல்லாம் தெரிந்து கொள்வார் என்று கூறினார். கவிலையாவிற்கும் தன் மனச்சுமையை குறைக்க இவ்வேளையில் கவனத்தை செலுத்த முடிவு செய்து வெற்றியும் கண்டார். மகிந்தன் வரும் வரை. மகிந்தன் அன்று மதியம் 2 மணிக்கு தன் அலுவலகம் வந்தவன் மிகவும் பரபரப்புடன் காணப்பட்டான். அன்று காலை அவனுக்கு தான் மிகவும் எதிர்பார்த்த கிளைண்டிடம் இருந்து மிகப்பெரிய ஆர்டர் கிடைப்பதை பற்றிய உடன்படிக்கை மேற்கொள்ள திட்டம் தயாரித்து வரும்படியும் நாளை அதற்கான உடன்படிக்கை மேற்கொள்ள அழைப்பு வந்திருந்தது. எனவே மகிந்தன் அதற்கான முடிவுகளை எடுப்பதற்காக தேவையான ஆயத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தான். அங்கு கவிலையா என்று ஒருத்தி இருப்பதையே மகிந்தனும் உமாவும் மறந்தது போல் இருந்தது அவன் செயல்கள். அவனுக்கு இதுபோல் வேலை செய்யும் போது அடிக்கடி குடிக்க தண்ணீர் மற்றும் ஜூஸ் தேவைப்படும். அந்த நேரத்தில் மட்டும் லயா தண்ணீர் என்றும் லயா ஜூஸ் என்று கேட்டு வாங்கி குடிப்பான். கவிலையா முதலில் லயா என்ற அழைப்புக்கு செவி சாய்க்கவில்லை. மகிந்தன் கூப்பிடுவதை காதில் வாங்காமல் இருப்பதைக் கண்டு கோபமாக தன் பக்கத்தில் வைத்திருந்த பேப்பர் வெயிட்டரை தூக்கி கோபத்துடன் விட்டெறிந்தான். அது தூள் தூளாக தரையில் மோதி சிதறியது. அதில் பயந்து தன் உட்கார்ந்த ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று தன் கண்களில் பயத்தினை காண்பித்து வார்த்தை வராமல் இருந்தவளின் கண்களை பார்த்தவன் அக்கண்களின் பயத்தினை கண்டு தன் கோபத்தினை மட்டுப்படுத்தி உமாவை பார்த்தான். அவளும் அதிர்ந்திருந்ததாலும் அவன் தன்னை பார்த்தவுடன் வாய் தானாக எஸ் பாஸ் என்று கூறி பெல்லடித்தது. வரவழைத்த பியூனிடம் தரையில் கிடந்த சிதறல்களை உடனே சுத்தம் செய்யுமாறு கூறினார். அவன் 5 நிமிடத்திற்குள் சுத்தம் செய்து போனான். அதற்குள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கவிலையாவை பார்த்து, நான் கூப்பிடுவதற்கு எப்படி உன்னால் செவி சாய்க்காமல் இருக்க முடிந்தது என்று கேட்டான். அதற்கு கவிலையா தன் நடுக்கத்தை மறைத்து கூறினார். என் பெயர் லயா கிடையாது, கவிலையா என்று கூறினார். அதற்கு மகிந்தன், நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ திரும்ப இதுபோல் நடந்து என்னை கோபப்பட வைப்பது உனக்கு நல்லதல்ல என்று கூறியவன் கண்களில் கண்ட கோபத்தில் கவியின் தலை தானாக சரி என்று அசைத்தது. மகிந்தன் கவிலையாவை அவனுக்கு ஸ்பெஷல் ஆனவள் என்பதையும்
அவள் அவனுடையவள் என்பதையும் எல்லோரையும் உணரச் செய்ய நினைத்தான். எனவே அவனுடைய கார் ஒன்றினையும் அவனுடைய டிரைவரையும் கவிலையாவே ஆபீஸ் கூட்டி வரும் பணியை செய்ய வைத்தான். அக்கார் தங்கள் எம்டி உடையது என்றும் அதை ஓட்டும் டிரைவர் தங்கள் எம்டிக்கான விசுவாசி என்பதையும் அங்கு வேலை பார்க்கும் பெரும்பான்மையானவர்கள் அறிந்த விஷயம். மேலும் அதனால் அங்குள்ள பணியாளர்கள் யாரும் கவிலையாவிடம் ஒரு மரியாதையுடன் ஒதுங்கி இருந்தனர். முதல் நாளில் அவளிடம் சாதாரணமாக பேசிய பிரசாத், ராம் போன்றவர்கள் மறுநாள் அவளை எதிரில் பார்த்து மரியாதையாக காலை வணக்கம் செய்து ஒதுங்கி சென்றனர். இந்த விவரங்கள் எதுவும் கவிலையா அறியவில்லை. அதற்கு பின் மகிந்தனின் லயா தண்ணீர், லயா ஜூஸ் போன்ற வார்த்தைகளுக்கு அவள் கட்டுப்பட்டு நடந்தபோதும் அவனின் அப்பெயர் சுருக்கம் கவிலையாவிற்கு எரிச்சலை கொடுத்தது. நேரம் செல்ல செல்ல அவனின் தொழில் அறிவை கண்டவளுக்கு சிறிது மரியாதை அவன் மேல் வந்தது. டெக்னிக்கலாக சில ஆலோசனைகளை கவிலையா அவர்களின் உரையாடல்களை கவனித்ததின் அடிப்படையில் தானாகவே முன்வந்து ஆர்வத்துடன் சொன்னார். அவள் கல்லூரியில் பயிலும் போது அவள் ஒரு ப்ராஜெக்ட் செய்து அதனை சமர்ப்பிக்கும் நாள் வந்தபோது வந்த கடுமையான வயிற்றுப்போக்கால் அவளால் அதை சமர்ப்பிக்க முடியாமல் போனது. தற்போதைய மகிந்தனின் தொழில் திட்டத்திற்கு அவள் செய்த ப்ராஜெக்ட் பொருந்தி வருவதை கண்ட கவிலையா தன்னை மறந்து ஆர்வத்தில் அதை கூறினாள். அவள் கூறியதை கேட்டு யோசனையுடன் புருவம் உயர்த்திய மகிந்தன் சில சந்தேகங்களை கேட்டான். அதற்கு கவிலையாவின் விளக்கத்தை பார்த்தவன் மெச்சுதலுடன் நோக்கி அதன் பின் அவளையும் தங்கள் பணியில் அவள் அறியாமல் இணைத்து கொண்டான். அதன் பிறகு அவன் பருக ஜூஸ் தயாரிப்பதை உமா மேற்கொண்டாள். அவர்கள் திட்டம் தயாரித்து முடிக்க 5:30 மணி ஆகிவிட்டது. அப்பொழுது கவிலையாவின் தொலைபேசி சத்தமிட்டது. அதனை எடுத்து பார்த்தவர் காதில் தொடுத்து, இதோ கிளம்பிவிட்டேன் அம்மா, கொஞ்சம் வேலை அதிகம், அதனால்தான் என்று சொல்லிவிட்டு மணியை பார்த்தாள். 5:30 ஆனதை பார்த்தவள் கிளம்புவதற்கு ஆயத்தமானாள். அப்பொழுது மகிந்தன் நாளைக்கு இத்திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட ஹோட்டல் சோலாவிற்கு செல்ல வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் உடை அணிந்து வாளையா என்றான் அவளிடம். அதனை கேட்ட கவிலையா நானா என்று கேட்டாள். நீயேதான். இக்கொட்டேஷனை பற்றிய விவரங்கள் அங்கு அலசப்படும் போது என் சார்பாக விளக்கங்களை சொல்ல நீ என்னுடன் அங்கு இருக்க வேண்டும். மாலை 3 மணிக்கு அங்கு செல்ல வேண்டும். நம் வேலை முடிந்து நீ வீட்டிற்கு செல்ல இரவு ஆகிவிடும் என்று கூறினான். அதற்கு கவிலையா, நான் இரவு வெளியிடங்களுக்கு செல்வதற்கு என் வீட்டில் அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். உடனே மகிந்தன், நீ இன்னும் ஸ்கூலிற்கு போகும் பிள்ளை கிடையாது, இந்த மகிந்தனின் என்று கூறி ஒரு நிமிடம் மௌனமாகி அவளை மேலிருந்து கீழ்வரை தன் கண்களால் ரசித்துவிட்டு பின் செக்ரட்டரி என்று கூறினான். அவ்வளவு நேரம் சற்று சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தவள் அவனுடைய அந்த ஒரு நிமிட மௌனத்திலும் பார்வையிலும் இவன் மனதில் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் என்ற கோபமும் எச்சரிக்கையும் கொண்டு திரும்பவும் அவனுடன் விரைப்பாக பேச ஆரம்பித்தான். நான் உங்கள் செக்ரட்டரி மட்டும்தான் என்று கூறி கோபத்தை சிறிது கட்டுப்படுத்தி அவனை முறைத்து பார்த்து கொண்டு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியேற போனவளை தடுத்து, கொஞ்சம் நில்லையா என்றவன் தன்னுடைய பிரீப் கேஸை உமாவை எடுத்து கொண்டு வர சொல்லிவிட்டு கவிலையாவை பார்த்து வா போகலாம் என்று கூறி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அவள் வராமல் அங்கேயே நிற்பதை பார்த்து திரும்பி என்ன என்று கேட்டான். நீங்கள் என்னுடன் ஏன் ஒன்றாக வருகிறீர்கள் என்று கேட்டார். அதில் எரிச்சலானவன் வாடி, இப்படி நீ அலம்பல் பண்ணி கொண்டு நின்றால் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்வேன் என்றான். அவனுடைய பேச்சினை கேட்டவளுக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தது. அவன் அவ்வாறு செய்தால் தன் மானம்தான் போகும் என்பதை அறிந்து வேறு வழி இல்லாமல் அவன் பின்னால் சென்றாள். மகிந்தன் காரின் பின் கதவை கவிலையா ஏறுவதற்கு தோதாக திறந்து கொண்டு அவளை பார்த்தான். கவிலையா ஏறாமல் காரை சுற்றி மறுபுறம் இருந்த கதவை திறந்து ஏறிக்கொண்டாள். அவள் செய்வதை பார்த்தவன் உதடுகள் புன்னகையில் விரிந்தன. உமாவிடம் தன் பிரீப் கேஸை வாங்கியவன் காரில் அவள் அருகில் உட்கார்ந்தவுடன் கார் கவிலையாவின் வீட்டை நோக்கி சென்றது. ஐஸ்வர்யாவிடம் தன் போனில் அப்பொழுது வந்த கவிலையா மகிந்தனுடன் காரில் ஏறும் புகைப்படத்தை அஜய் காண்பித்தார். பார், உன்னுடைய வருங்கால கணவன் வேறு பெண்ணுடன் வாழ்க்கையை அனுபவிக்கிறான். நீதான் முன்பு மாதிரி என்னுடன் நேரம் செலவழிக்க மாட்டேன் என்கிறாய் என்றான். அவன் காட்டிய புகைப்படத்தை உற்று பார்த்தாள் ஐஸ்வர்யா. அதில் கவிலையா முகத்தில் கோபமும் எரிச்சலும் அப்பட்டமாக தெரிய கார் கதவை திறந்து ஏறுவதும் மறுபுறத்தில் கதவை திறந்து கொண்டு குறும்பு சிரிப்புடன் மகிந்தன் ஏறும் காட்சியை கண்டாள். அவள் வாய் தானாக மகிந்தனை பார்த்து, நான் இந்த மிடில் கிளாஸ் பெண்ணை விட எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை.
இவளை உன்னிடம் இருந்து விரட்ட சென்டிமெண்ட் வார்த்தை போதும் எனக்கு என்று சொன்னவள், அஜய், நாளை நீ என்னிடம் வெளியே வரச் சொல்லி கேட்டிருந்தாயே, எப்பொழுது வர என்று எனக்கு SMS அனுப்பு என்று கூறிவிட்டு அந்த கிளப் விட்டு வெளியேறினார். அஜய்க்கு ஐஸ்வர்யா மேல் ஒரு கண்ணுண்டு. இன்னும் அவளை முழுவதுமாக நெருங்கவில்லை. ஒரு ஹக், லிப்கிஸ் மட்டுமே அவள் அனுமதித்திருந்தாள். அவளை கவர்ச்சியான உடையில் கண்டு அவள் அழகை மொத்தமாக இன்னும் அனுபவித்து முடிப்பதற்குள் அவள் கல்யாணம் என்ற பெயரில் அவனை தவிர்ப்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அவளின் கல்யாணத்திற்குள் எப்படியும் அவளை மொத்தமாக நெருங்கும் சந்தர்ப்பத்திற்கு கொக்கு போல காத்திருந்தாள். எனவே மகிந்தனின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அவனின் நண்பன் மூலம் இது போன்ற மகிந்தனின் செயல்களை அவன் பெற்று அதனை ஐஸ்வர்யாவிடம் கூறி அவளை தன்னுடன் நெருங்கி பழக வைப்பதற்கு அவளின் பொறாமையை தூண்டிவிட்டு கொண்டு அதில் குளிர்காய விரும்பினான். அவள் போனதும் தன்னுடைய நண்பனிடம், எப்படியும் அவள் கல்யாணத்திற்குள் நான் அவளை அடைய வேண்டும் என்றான். அதற்கு அவன், நீ நினைச்சா முடிக்காமல் விடமாட்டாய் என்பது எனக்கு தெரியும் என்று கூறியதும் அஜய் வில்லன் சிரிப்பு சிரித்தான். மறுநாள் கவிலையா நீலவான கலரில் அடர் ஊதா நிற பார்டர் ப்ளவுஸ் உள்ள காட்டன் புடவையை உடித்து அடர் ஊதாக்கள் தோடும் அதற்கு பொருத்தமான பெண்டனுடன் கூடிய செயின் அணிந்து அவளின் இடுப்பு வரை உள்ள கூந்தலை கிளிப்பால் அடக்கி அவள் கண்களுக்கு சிறிது மையிட்டு ஊதா நிற பொட்டிட்டு வந்தாள். அவளை பார்த்த பார்வதிக்கு தன் மகளின் அழகை கண்டவளுக்கு இன்று வந்தவுடன் திருஷ்டி சுத்தி போடணும் என்று நினைத்து கொண்டாள். நேற்று ஈஸ்வரன் தன் மகள் வேலையின் காரணமாக சோர்வாக இருப்பதை பார்த்தவர், நாளை மகளிடம் அவள் பணியிடத்தில் ஏதும் சிரமம் அல்லது பிரச்சனை இருக்குதா என்பதை விசாரித்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். காலை உணவு சாப்பிடும்போது தயங்கி தன் பெற்றோரிடம் சோலா ஹோட்டலுக்கு செக்ரட்டரி என்ற முறையில் MDயுடன் செல்ல வேண்டியதையும் வருவதற்கு இரவு ஆகிவிடும் என்பதையும் கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பார்வதி, இதுபோல் ஹோட்டலுக்கு போக வேண்டியிருந்தால் நீ ஒன்றும் அந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கரார் குரலில் சொல்லிவிட்டாள். அதனை கேட்ட ஈஸ்வரன், நீ இந்த வேலையில் சேர்ந்ததில் இருந்து உன் முகம் தெளிவில்லாமல் இருக்கிறது. அதனால் அம்மா சொல்வதைப் போல் உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ இந்த வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். அதற்கு கவிலையா, எனக்கும் இதுபோல் ஹோட்டலுக்கு MDயுடன் போக இஷ்டம் இல்லை. ஆனால் என்ன செய்வது, கொட்டேஷன் தயாரிப்பதற்கு செக்ரட்டரி என்ற முறையில் நான் தான் உதவி செய்தேன். அங்கு இக்கொட்டேஷன் பற்றிய விளக்கத்தை தொகுத்து கொடுப்பது என்னுடைய வேலை. ஏனெனில் அந்த விவரம் எனக்கும் MDக்கு மட்டும்தான் தெரியும். நான் போகவில்லை எனில் ஏற்படும் நஷ்டத்திற்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். கவி அவ்வாறு கூறியதை கேட்டு ஈஸ்வரன், என்ன கவி சொல்கிறாய் என்று கேட்டதும், அப்பா, நான் வேலையில் சேரும்போது போட்ட ஒப்பந்தத்தின்படி இன்னும் 3 வருடங்கள் அவர்களிடம் வேலை செய்ய சம்மதித்திருக்கிறேன். அதன் பிறகு ஒரு நிமிடம் மௌனமாகி பின் கூறினார், நான் இப்பொழுது சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம். நான் வேலை பார்க்கும் இடத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளேன். இதில் என் நிறுவனத்தின் ரகசியங்களை பாதுகாப்பதும் என்னுடைய முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால் திடீரென்று நானாக என் பொறுப்பில் இருந்து விலக முடியாது. அப்படி நானாக விலகி வேலையை விட்டு நின்றுவிட்டால் என் MD மகிந்தன் அவருக்கு நான் 50 லட்சம் நஷ்ட ஈடு வழங்குவதாக என் ஒப்பந்தத்தில் உள்ளது என்றார். என்னது, 50 லட்சமா என்று அதிர்ந்து கேட்டனர் அவளது பெற்றோர். உடனே பார்வதி, நீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடும் முன்னர் அதனை படித்து பார்க்கவில்லையா என்று கேட்டார். அம்மா, திடீரென்று அவர்கள் என்னை செக்ரட்டரி போஸ்டிற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று கூறியதில் எனக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் நான் ஒப்பந்தத்தை சரியாக கவனிக்காமல் கையெழுத்து போட்டு விட்டேன். பின்புதான் இவ்விவரங்கள் தெரிந்து கொண்டேன். அதனால் தான் இத்தனை நாளாக நான் குழப்பத்துடனே இருந்தேன். மற்றபடி எனக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். ஈஸ்வரனுக்கு மகள் தன்னிடம் மேலும் எதையோ மறைப்பதாக மனதிற்கு பட்டது. இருந்தாலும் இப்பொழுது அவரும் அலுவலகம் புறப்படும் அவசரத்தில் இருந்ததால் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என விட்டுவிட்டார். உடனே பார்வதி, அப்படியானால் நீ இன்று ஹோட்டல் சோலாவிற்கு சென்றுதான் ஆக வேண்டுமா கவி என்றார். பதில் சொல்ல முடியாமல் மகள் திணறுவதை பார்த்த ஈஸ்வரன், அதுதான் அவள் நிலைமையை கூறிவிட்டாளே என்றவர், பார்த்து கவனமாக போய் வர வேண்டும் கவி. அங்கு உனக்கு எதுவும் மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடு என்றார். சரிப்பா என்றவள் அம்மா கொடுத்த டிஃபனை வாங்கி கொண்டு வெளியில் வருவதற்குள் கார் அவளுக்காக காத்திருந்தது. காரில் அவள் ஏறுவதற்குள் பார்வதி டிரைவரிடம், தம்பி, இரவு கொஞ்சம் சீக்கிரம் என் மகளை கூப்பிட்டு வந்து விடுங்கள். அவள் வீட்டிற்கு மறுமுறை எனக்கு நிம்மதியாக இருக்காது என்றாள். அதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் பொதுவாக அவன் தலையை அசைத்தான். கார் கிளம்பியதும் கவி, டிரைவர் அண்ணா, என் அம்மாவிற்கு என்னை தனியாக வெளியிடங்களுக்கு அனுப்பி பழக்கம் இல்லாததால் பயந்து அப்படி உங்களிடம் சொல்லிவிட்டார்கள்.
நீங்கள் அதை பெரிதாக நினைத்து கொள்ள வேண்டாம் என்றார். மகிந்தனை அவளுக்கு கார் கதவை திறந்து விடும் அளவில் தன் முதலாளிக்கு முக்கியமானவள் தன்னை அண்ணா என்று அழைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவன், என் பெயர் மூர்த்தி அம்மா, என்னை பெயர் சொல்லியே நீங்கள் கூப்பிடலாம் என்றான். அதற்கு கவி, நீங்கள் என்னை விட பெரியவர்கள் தானே, பிறகு எப்படி உங்களை நான் பெயர் சொல்லி கூப்பிட முடியும் என்றார். அதற்கு பின் அமைதியாக அலுவலகம் வந்ததும் எதிர்ப்பட்டவர்கள் அவளுக்கு மரியாதையுடன் வணக்கம் வைத்ததை பார்க்கும்போதுதான் பதிலுக்கு வணக்கம் சொல்லி யோசித்தார் கவிலையா. தான் முதல் நாள் பார்த்தபோது மற்றவர்கள் தன்னை நட்புடன் பார்த்ததற்கும் இப்பொழுது தன்னை பார்த்து மரியாதையாக நடந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தையும் பார்த்தவள் அது தன் செக்ரட்டரி பதவிற்கு வந்த மரியாதையோ என யோசிக்க ஆரம்பித்தார். அன்று மகிந்தன் சீக்கிரம் வந்திருந்தான். நேற்றைய வேலைகளை சற்று அரேஞ்ச் செய்ய வேண்டியிருந்ததால் வேகமாக வந்துவிட்டான். கவிலையா கதவை திறந்ததும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் அழகில் ஒரு சில நிமிடம் இமைக்க மறைந்தான். இதுவே புடவை உடுத்தி அவளை பார்ப்பது முதல் முறை. கவிலையா மகிந்தனை பார்த்து குட் மார்னிங் பாஸ் என்ற உடனே புன்னகைத்து கொண்டே குட் மார்னிங், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் டுடே என்றான். கவிலையாவிற்கு இன்று காலையில் தன் பெற்றோரை இவனால் வருந்த வைக்கும் சூழ்நிலையில் விட்டு விட்டோமே என்று அவன் மேல் மிகுந்த எரிச்சலில் இருந்தான். இதில் அவன் தன்னை மேலிருந்து கீழ் வரை கண்களால் ரசித்து புன்னகைத்து கொண்டே பேசியதும் கவிலையாவின் முகம் அவள் எரிச்சலை அப்படியே பிரதிபலித்தது. அதன் பின் நேரம் வேலையின் காரணமாக வேகமாக சென்று விட்டது. மதியம் 2:30 ஆனதற்கு பின்தான் மதியம் சாப்பிடவில்லை என்பதை உணர்ந்த மகிந்தன் மூர்த்திக்கு கால் பண்ணி அவனுக்கு தேவையான சாப்பாடை வரவழைக்க சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வாருங்கள் என்று கூறினான். எஸ் பாஸ் என்ற உமா கவிலையாவை பார்த்து, இன்னைக்கும் நீ மதிய சாப்பாடு வீட்டிலிருந்து கொண்டு வந்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு கவிலையா, நான் எப்பொழுதுமே வீட்டில் இருந்து தான் கொண்டு வருவேன், எனக்கு என் அம்மாவின் சாப்பாடு தான் பிடிக்கும், என்றைக்காவது ஒரு நாள் வேண்டுமானால் வெளியில் சாப்பிடலாம், தினமும் சாப்பிட்டால் வயிறு கெட்டுவிடும் என்று புன்னகையோடு உமாவிடம் கூறினார். மகிந்தன் கொஞ்சம் தள்ளி நின்றது சற்று இயல்பாக உமாவிடம் சிரித்து பேசிய கவிலையாவை பார்த்தவன் அவளின் பெண்மையின் அழகும் அவள் சிரித்து பேசிய விதத்தையும் கண்டவனுக்கு கோபம் வந்தது. லயா அவனிடம் மட்டுமே இதுபோல் சிரித்து பேசாமல் உமாவிடம் பேசியதை கண்டவனுக்கு மனம் பொறுமியது. தன்னுடைய டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சிரித்து பேசியபடி உமாவுடன் வெளியே செல்ல போனவளை லயா என்று அழைத்தான். அவன் கூப்பிட்டதும் கவி முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. அவளுக்கு பசி தாங்க முடியாது, இப்பொழுதே சாப்பிட நேரமாகிவிட்டது என்ற கடுப்புடன் இருந்தவள் எரிச்சலுடன் சொல்லுங்க பாஸ் என்றாள். உமா செல்லாமல் கவிலையாவிற்கு நிற்பதை பார்த்த மகிந்தன், நீங்கள் போய் சாப்பிடுங்கள் உமா, கவிலையா தன் சாப்பாட்டை என்னுடனே சாப்பிடட்டும், சாப்பிடும்போது கிளைண்டிடம் அவள் எப்படி பேச வேண்டும் என்பதை நான் கேட்டு ஏதேனும் மாற்றம் இருந்தால் சரி செய்ய வேண்டும் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது மூர்த்தி மகிந்தனின் சாப்பாட்டுடன் வரவும் உமா கவிலையாவிடம் ஒரு தலையசைவுடன் வெளியேறிவிட்டார். மகிந்தன் மூர்த்தியை பார்த்து, என்னுடைய சாப்பாட்டை லயாவிடம் தந்துவிட்டு நீ போ மூர்த்தி என்று சொல்லிவிட்டு லயா வா என்று கூறி அந்த அறையின் உள்ளிருந்த ரூமிற்குள் செல்ல கதவன் அருகில் போனவன் கவிலையா வராமல் அங்கேயே நிற்பதை பார்த்து, ஏன் அங்கேயே நிற்கிறாய் என்று கேட்டான். நாம் இங்கேயே சாப்பிடலாம் பாஸ் என்று தன் கண்களில் பயத்துடன் கூறியவளை கண்டு மகிந்தன், ஏன் என்னுடன் தனியாக அங்கே உட்கார்ந்து சாப்பிட பயமாக உள்ளதா? அப்படி பயம் உள்ளவள் முதல் நாள் வேலையில் சேரும்போது சொன்னது எல்லாம் பொய்யா என்று கேட்டான். அவன் எதை சொல்கிறான் என்று யோசனையுடன், நான் அப்படி என்ன பொய் சொன்னேன் என்று கேட்டார். அதற்கு மகிந்தன், அன்று கவிலையா கூறியதை போல் அழுவது போல் நடித்து கொண்டே, ஆனால் அத்துமீறி நீ என்னிடம் நடக்க முயன்றால் ஒன்று உன் உயிர் போகும், இல்லை எனது உயிர் போகும் என்று கவிலையா சொன்னது போல் பேசி காண்பித்தான். அவன் தான் பேசியது போல் நடித்து காட்டியதை பார்த்து ரோசத்துடன், எனக்கு பொய் சொல்லி பழக்கமில்லை, எனக்கு ஒன்றும் பயமில்லை என்று கூறி இருவருடைய சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் அந்த அறைக்கு சென்றாள் கவிலையா.